அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மல்டிவேரியேட் அனாலிசிஸில் ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ஃபேக்டர் அனாலிசிஸில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் நம்ம பார்த்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா SPSS சாஃப்ட்வேரில் நம்ம ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேரில் நம்ம ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் நார்மல் SPSS ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேரில் ரன் பண்ண முடியாது. இன்கேஸ் SPSS சாஃப்ட்வேர் அமோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஸ்மார்ட் PLS4 சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து ஸ்மார்ட் PLS4 அப்படின்ற அந்த PLS சாஃப்ட்வேர் பார்ஷியல் லீஸ்ட் ஸ்கொயர் சாஃப்ட்வேரில் நம்ம எப்படி ரன் பண்ணலாம், ரிசல்ட் எப்படி வரும், இதில் எந்த மாதிரியான வேரியபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட கைட்லைன்ஸ் என்ன, த்ரெஷோல்ட் லிமிட் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து கிடையாது. ஸோ இந்த கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் அப்படின்றது வந்து இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து நம்ம ரன் பண்ணணும். அதோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஒன்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் ரன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ணணும், கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து நம்ம ரன் பண்ணுவோம். இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் ஸ்கேல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு வேரியபிள்ஸாக நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வேரியபிள்ஸுக்கு நம்ம ஐட்டம்ஸ் ஆஃப் வேரியபிள் ஸ்கேல் வந்து வச்சுருப்போம். அதாவது வேரியபிள் ஸ்கேலுக்கு வச்சுருப்போம். அந்த கொஸ்டினர் வந்து எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸில் ரன் பண்ணி அதை வந்து ஒன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அனாலிசிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ். ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மல்டிவேரியட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் யூஸ்டு டு டெஸ்ட் ஹவு வெல் மெஷர்டு வேரியபிள்ஸ் ரெப்ரசன்ட் ஸ்மாலர் நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ட். அதாவது ஆல்ரெடி நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ட் வந்து பண்ணி வச்சுருப்போம், வேரியபிள்ஸ் கன்ஸ்ட்ரக்ட். அந்த ஐட்டம்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேரியபிள்ஸுக்கும் அது பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபைனலாக ஒரு வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவோம். ஸோ அந்த ஃபைனல் வெரிஃபிகேஷன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ். சின்ஸ் நம்ம வந்து இது எப்படி அனாலிசிஸ் பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் நம்ம டெப்த்தாக போக தேவையில்லை. வேரியபிள்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம், எப்படி அப்ளை பண்ணுறோன்றதை மட்டும் நம்ம பார்த்துப்போம். ஸோ கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேனிஃபெஸ்ட் வேரியபிள்ஸ், அப்சர்வ் வேரியபிள்ஸ் அப்படின்னா டைரெக்டாக ரியலாக நம்ம கொஸ்டினை ரெடி பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஸ்டினருக்கான டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் இன்டென்ஷன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் வந்து இண்டிவிஜுவல் கொஸ்டினை நம்ம கேட்டு அதை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடியது அப்சர்வ் வேரியபிள்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்சர்வ்டு வேரியபிள்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் மேனிஃபெஸ்ட் வேரியபிள்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இன்டர்வல், கண்டினியூஸ் ரேஷியோ, லிக்கட் ஸ்கேல், கேட்டகாரிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினல் ஸ்கேலு, நெக்ஸ்ட் வந்து செமாண்டிக் டிஃபரன்ஷியல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கண்டினியூஸ் இன்டர்வல் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அக்ரிமெண்ட் ஸ்கேல் இல்லை ரேங்கிங் ஸ்கேல் ஏதாவது ஒரு ஸ்கேல் வந்து வச்சுருப்போம். அதாவது 5 பாயிண்ட் லிக்கட் ஸ்கேல், 7 பாயிண்ட் லிக்கட் ஸ்கேலில் வந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணியிருப்போம் ஒவ்வொரு கொஸ்டினையும். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணி எடுக்கணும். அதை வந்து என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி ஆவரேஜ் பண்ணி அதை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மீன் ஆவரேஜ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை கண்டினியூஸாக மாற்றக்கூடியது கண்டினியூஸ் இன்டர்வல் சொல்லுவாங்க. இந்த கண்டினியூஸ் இன்டர்வலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்சல்யூட் 0 வராது. ஏன்னா அதில் வந்து ஒரு லோயர் லிமிட் அப்பர் லிமிட் இருக்கிறதுனால 0 வராது. இதே கண்டினியூஸ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட் 0 வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மெஷர்மெண்ட்டு, ஹியூமன் ஹைட்டு இல்லை செல்சியஸ் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறது, ஓப்பன் எண்டட் கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா எக்ஸாக்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே கண்டினியூஸ் ரேஷியோ ஸ்கேலில் வரும். அதில் அப்சல்யூட் 0 வரும். லிக்கட் ஸ்கேல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லிக்கட் ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா 5 பாயிண்ட் கீழே இருக்கக்கூடிய லிக்கட் ஸ்கேலை யூஸ் பண்ண முடியாது. 5 பாயிண்ட் 7 பாயிண்ட் அதுக்கு மேலே இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். கேட்டகரிக்கலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டினல் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு பைனரியோ இல்லை டம்மி வேரியபிள்ஸோ அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்கடுத்தது செமாண்டிக் டிஃபரன்ஷியல் அப்படி சொல்லிட்டு மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் பிட்வீன் ஸ்லோ டு ஃபாஸ்ட் அந்த கேட்டகரிஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸில் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த அப்சர்வ்ட் வேரியபிள்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேரியபிள்ஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் 3. மினிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸில் நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு வந்து அப்சர்வ்ட் வேரியபிள்ஸ் 3 வேரியபிள்ஸ் வந்து எடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் 4 எடுக்கிறீங்கன்னா நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு சேஃபர் சைடில் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 8 ஐட்டம்ஸ் மட்டும்தான் ஒரு ஃபேக்டருக்கு நம்ம எடுக்க முடியும். ஏன்னா கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து ஒரு ஃபேக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவல் ஃபேக்டர் அப்படின்னாலே வேரியபிள்ஸ்னு அர்த்தம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் அப்படின்னா கொஸ்டினர் ஐட்டம்ஸ்னு அர்த்தம். பர்ச்சேஸ் இன்டென்ஷனில் நான் ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்குறேன் அப்படின்னா அந்த
4 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ்னு அர்த்தம். அந்த பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அப்படின்ற வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டர் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ அப்சர்வ் வேரியபிளோட மினிமம் மேக்ஸிமம் வந்து பார்த்துப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்சர்வ் வேரியபிள்ஸோட கைட்லைன்ஸ் வந்து பார்க்கலாம். ரூல் ஆஃப் 3 ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அட்லீஸ்ட் வந்து 3 வேரியபிள்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். 4 எடுத்தோம்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வரக்கூடிய ரிசல்ட்டில் வந்து ஸ்கியூனஸ் வந்து லெஸ் தென் 2க்கு குறைவாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அக்செப்டபிள். குர்டோசிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஸ் தென் 7 கீழே இருந்ததுன்னா அக்செப்டபிள். ஃபேக்டார் லோடிங் நம்ம ரன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்டார் லோடிங் வந்து காமிக்கும் ரிசல்ட்டில். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேட்டர் தென் 0.50 மேலே வந்ததுன்னா அக்செப்டபிள். இன்னும் 0.70க்கு மேலே இருந்ததுன்னா ஹைலி அக்செப்டபிள் கேட்டகரிஸில் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. லேட்டன் வேரியபிள்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஹிடன் வேரியபிள்ஸ் ஆர் சைக்காலஜிக்கல் வேரியபிள்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அதாவது டேரெக்டாக நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அப்சர்வ் வேரியபிள்ஸ்னால் டேரெக்டாக கொஸ்டின் கேட்டு எக்ஸாக்ட் ஆன்சர்ஸ் வந்து வரும். அதிலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய டெரிவேஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன்ஸ் வேரியபிள்ஸ். இது வந்து சைக்காலஜிக்கல் வேரியபிள். அதாவது ஒரிஜினல் கொஸ்டின்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சைக்காலஜிக்கல் பேசிஸில் ஒரு எஸ்டிமேஷன்ஸ் பேசிஸில் நம்ம எடுக்கக்கூடியது. ஈவன் பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லேட்டன் வேரியபிள்ஸ் தான். இதே அப்சர்வ் வேரியபிள்ஸ் அப்படின்னா இன்கேஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர் அப்படின்னு எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தருடைய ஸ்கோர் வேல்யூ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து அப்சர்வ் வேல்யூஸ்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ இந்த லேட்டன் வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டராக நம்ம கிரியேட் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிளுக்கு பர்ச்சேஸ் இன்டென்ஷனை எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன் வேரியபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் வந்து கண்டினியூஸ் இன்டர்வல். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கண்டினியூஸ் இன்டர்வல்னா என்ன சொல்லிட்டு கண்டினியூஸ் ரேஷியோ. கண்டினியூஸ் இன்டர்வலில் ஃப்ராக்ஷன் வரும், அப்சல்யூட் 0 வராது. கண்டினியூஸ் ரேஷியோவில் வந்து ஃப்ராக்ஷன் வரும், அப்சல்யூட் 0 வரும். அடுத்தது இந்த லேட்டன் வேரியபிள்ஸோடைய மினிமம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் அப்சல்யூட் மினிமம் வந்து ஒரிஜினலாக வந்து 1 ஃபேக்டர். ஆனால் 1 ஃபேக்டர் வச்சு நம்ம ரன் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து மினிமம் 2 ஃபேக்டர் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 7 ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். செக்லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபேக்டர்ஸ் லிமிட்டட் பை சாம்பிள் சைஸ். அதாவது நம்ம வந்து ஒரு ஃபேக்டருக்கு 1:10 அப்படின்னா ஒரு ஃபேக்டருக்கு வந்து 10 கொஸ்டின் இருக்கணும்னு அர்த்தம். 10 கொஸ்டின் ஐட்டம்ஸ் இருக்கணும்னு அர்த்தம். இல்லை 10 ஐட்டம்ஸ் இருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 1:20. அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் 10 ரெஸ்பாண்டன்ட் அர்த்தம். ஒரு வேரியபிளை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த ஒரு வேரியபிளுக்கு 10 ரெஸ்பாண்டன்ட் வச்சு நம்ம ரன் பண்ணி பார்க்கணும்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா 1:20 ரேஷியோ ஃபாலோ பண்ணணும். இது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு வேரியபிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 ரெஸ்பாண்டன்டோட டேட்டா வச்சு நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்தது ஐடென்டிஃபிகேஷன். டோட்டல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிரேட்டர் தென் 0. நம்மளுக்கு வந்து டிஎஃப் வரக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கணும். அதாவது இந்த மேக்ஸிமம் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கான செக்லிஸ்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காம்ப்ளெக்சிட்டியில் வந்து பாரிசானமி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்லி இன்க்ளூட் ஃபேக்டர் பேக் பை த தியரி. அதாவது நீங்கள் ஒரு ஃபேக்டரை எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து தியரிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கணும். இல்லை ஆர்டிகல்ஸ் வந்து ஒரிஜினல் ஆர்டிகல்ஸ்லேருந்து தான் அந்த ஃபேக்டர்ஸ்க்கான வேரியபிள்ஸை நீங்கள் எடுத்துருக்கணும்னு அர்த்தம். இன்டர்ஃபேக்டர் கார்லேஷன். டபுள் ஹெட்டட் ஏரோஸ் பிட்வீன் ஆல் ஃபேக்டர்ஸ். ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் சைட் ஏரோஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா லேட்டன் வேரியபிள்ஸோட மினிமம் மேக்ஸிமம் கவுண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து அதோட செக்லிஸ்ட்டு. அடுத்தது கைட்லைன்ஸ் ஃபார் லேட்டன் வேரியபிள்ஸ். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் லேட்டன் வேரியபிள்ஸ் அப்படின்னா சைக்காலஜிக்கல் வேரியபிள்ஸ். இதோட கைட்லைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இண்டிகேட்டர்ஸ் த்ரீ அப்சர்வ்ட் வேரியபிள்ஸ் வந்து இருக்கணும். வரக்கூடிய ரிசல்ட் வந்து கன்வர்ஜென்ஸ் வேலிடிட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வேலிடிட்டி டெஸ்ட் ஒன் ஆஃப் த வேலிட் டெஸ்ட் கேட்டகரிஸில் அது. அதில் ஆவரேஜ் வேரியன்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஏவிஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேட்டர் தென் 0.50க்கு மேலே இருக்கணும். டிஸ்கிரிமினன்ட் வேலிடிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஸ் தென் 0.85 வந்து இருக்கணும். அதாவது ஆர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.85க்கு கீழே தான் இருக்கணும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா மல்டி கோலினியாரிட்டி ப்ராப்ளம் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டி டெஸ்ட். ரிலையபிலிட்டியில் காம்போசிட் ரிலையபிலிட்டி ரிசல்ட் வரும். அது வந்து கிரேட்டர் தென் 0.70. எப்படி வந்து க்ரோன்பேஜ் ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா 0.70க்கு மேலே இருக்கும், அதே மாதிரி காம்போசிட் ரிலையபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 0.70. தியரட்டிக்கல் பேசிஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேரியபிள்ஸுக்கும் கண்டிப்பாக தியரட்டிக்கல் சப்போர்ட் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக் செட்டிங். அதாவது மெட்ரிக் அப்படின்னா நியூமெரிக்கல் வேல்யூன்னு அர்த்தம். ஒன் லோடிங் மஸ்ட் ஃபிக்ஸ் டு 1. அதாவது ஒரு லோடிங்க்கு ஒரு ஃபேக்டர் லோடிங்க்கு 1 தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன் வேரியபிள்ஸோடைய டேட்டா நார்மாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதாவது நார்மாலிட்டி டெஸ்ட் வந்து அப்ளை ஆகிருக்கணும். சஃபிரோ கொல்மேக்ரோ டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி வேல்யூ அக்செப்ட் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது நல்ல ஹைபோதீசிஸ் வந்து அக்செப்ட் ஆகக்கூடிய கேட்டகரிஸில் இருக்கணும். ஸோ லேட்டன் வேரியபிள்ஸில் ஃபேக்டர்ஸ் டைப்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து லேட்டன் வேரியபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் டைப்ஸ். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டினியூஸ் இன்டர்வல் கண்டினியூஸ் ரேஷியோ கேட்டகரிஸில் தான் வரும். இதுக்கான கைட்லைன்ஸும் மோரர்லெஸ் நமக்கு வந்து சேமாக தான் இருக்கும். மெட்ரிக் ஸ்ட்ரிங், அதாவது மெட்ரிக்னா நியூமரிக்கல் வேல்யூன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஃபேக்டர் லோடிங்க்கு வந்து 1 தான் நம்ம இது பண்ணிக்கணும். வேரியன்ஸும் வந்து 1 தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக ப்ரீ எக்ஸிஸ்டிங் தியரிட்டிக்கல் அந்த ஆர்டிகல் சப்போர்ட் வந்து இருக்கணும். மெஷர்மெண்ட் எரர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணணும். லேட்டன் வேரியபிள் செப்பரேட் ட்ரூ ஸ்கோர்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய ஸ்கோரு. மெஷர்மெண்ட் எரர்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிடியல் எரர்னு வச்சுப்போம். 5%, 95% வந்து ஓகே அப்படின்னா 5% வந்து எரர், அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோஜினியஸ் வேரியபிள். எக்ஸோஜினியஸ் வேரியபிள்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அதாவது காம்பினேஷனில் இண்டிபெண்டன்ஸ் வேரியபிள்ஸ் இதுக்குள்ளே வரும்னு அர்த்தம். ஸ்பெசிஃபிக்கலாக வராது, அதுக்குள்ளே மிங்கிளாக இருக்கும். அதாவது நம்ம அப்சர்வ்டு வேரியபிள்ஸ் லேட்டன் வேரியபிள்ஸ்லேயே நம்ம டிபெண்டன்ட் வேரியபிள்லாம் உள்ளே வந்திருக்கும். பட் அது இருந்தாலும் அதோட நேச்சர் என்னன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே பார்த்துப்போம். ஸோ எக்ஸோஜினியஸ் வேரியபிள் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த நேச்சர் ஆஃப் வேரியபிள்ஸ் எடுக்கலாம்னா கண்டினியூஸ் இன்டர்வல், கண்டினியூஸ் ரேஷியோ மட்டும் தான் எடுக்க முடியும். இதோட மினிமம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அதே தான், சேம் அதே கேட்டகரி. லேட்டன் வேரியபிள்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது லேட்டன் வேரியபிள்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அதில் டிபெண்டன்ட் வேரியபிள் எல்லாமே வரும். இந்த அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக டிபெண்டன்ட் அப்படி தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் மெஷர்மெண்ட் கன்ஃபர்மேஷனுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பட் இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே உள்ளே வருதுன்னு அர்த்தம். அதாவது அப்சர்வ் வேரியபிள்ஸு, லேட்டன் வேரியபிள்ஸ், அதுக்கடுத்தது அதுக்குள்ளேயே வந்து டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதனால இதை வந்து நம்ம தனித்தனியாக பார்த்துக்கிறோம் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக. அப்போ எக்ஸோஜினியஸ் வேரியபிள்ஸில் அதே தான், ஃபேக்டர் வந்து அப்சல்யூட் மினிமம் வந்து 1 தான். ஆனால் பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வச்சு நம்ம ரன் பண்ணுறது தான் பெட்டர். 1 வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது ரிசல்ட் வந்து அதாவது டெக்னிக்கலி ஓகே, ஆனால் அது ப்ராக்டிக்கலி வந்து நாட் அக்செப்டபிள்னு அர்த்தம். ஸோ மேக்ஸிமம் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் ஃபேக்டர் வந்து ஒரு 7 to 10 ஃபேக்டர்ஸ் வந்து இருந்ததுன்னா பெட்டர். அதுக்கு மேலே போனால் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிளியராக வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோஜினியஸ் அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸோடைய கைட்லைன்ஸ் வந்து பார்ப்போம். ஏரோ ரூல்ஸ், அதாவது ஏரோ ரூல்ஸ்னால் ஏரோ மார்க்கர் வந்து கரெக்டாக வந்து கிரியேட் ஆகணும்னு சொல்கிறாங்க. மல்டி கோலினியாரிட்டி வந்து நம்ம செக் பண்ணணும். அதாவது 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வேல்யூ வந்து 0.85க்கு கீழே தான் இருக்கணும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா மல்டி கோலினியாரிட்டி ப்ராப்ளம் வந்துடும். அப்போது அதை வந்து நம்ம இது பண்ணிக்கணும். அதாவது விஐஎஃப் வேரியன்ஸ் இன்ஃப்ளேஷன் ஃபேக்டர் வந்து 5க்கு கீழே தான் இருக்கணும்னு அர்த்தம். நம்ம டம்மி கோடிங் பண்ணுறோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை வச்சு நம்ம ஸ்டாண்டர்ட் கோடு 0, 1 தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்தது வந்து ஃபேக்டர் வேரியன்ஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு, இது ரிசல்ட்னு அர்த்தம். இந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக 1, ஒரு ஃபேக்டருக்கு ஒரு வேரியன்ஸ் தான் இருக்கணும்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டாண்டர்டைஸ்டு, ரிசல்ட் இது வந்து இதுவும் 1 தான் இருக்கணும். 3 இண்டிகேட்டர்ஸ் மினிமம், அதாவது 3 ஃபேக்டர்ஸ் நம்ம மினிமம் ரன் பண்ணுறதுக்கு எடுக்கணும். ஆல்ரெடி இருக்கிறது அதே தான் வரும். அந்த கன்வர்ஜென்ஸ் வேலிட் டெஸ்ட் வந்து >5, இன்டர்னல் கன்சிஸ்டன்ட் காம்போசிட் ரிலேட்டிவ் வந்து >0.70, டிஸ்கிரிமினன்ட் வேலிடிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கார்லேஷன் பிட்வீன் ஃபேக்டரை விட நம்ம வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏவிஇ ஆவரேஜ் வேரியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்லேஷன் பிட்வீன் ஃபேக்டர்ஸை விட அதிகமாக இருக்கணும். ஃபேக்டர் லோடிங் வந்து ஸ்டாண்டர்டைஸ் லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா >0.50, நமக்கு வரக்கூடிய லோடிங்கில் வந்து ரிசல்ட்டு 0.50க்கு மேலே இருக்கணும். ஈவன் 0.70க்கு மேலே இருந்ததுன்னா ஹைலி அக்செப்டபிள்னு அர்த்தம், சேஃபர் சைடில் இருக்கணும்னு அர்த்தம். மல்டிவேரியட் நார்மாலிட்டி டெஸ்ட் வந்து கிளிக் ஆகணும்னு இருக்கும். மோரர்லெஸ் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே ஒரே சேம் கான்செப்ட் ஆஃப் கைட்லைன்ஸ் தான் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோஜினியஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னாலும் டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னாலும் ஒன்று தான். இதுவும் இதுக்குள்ளே தான் இருக்கும், அது தனித்தனியாக இது பண்ண மாட்டாங்க. இதில் வந்து கண்டினியூஸ் இன்டர்வல், கண்டினியூஸ் ரேஷியோ, லிக்கட் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். 5.7 கீழே யூஸ் பண்ண முடியாது. பைனரி யூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்கிரீட் இன்டிஜர் பூலியன் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்டினல் ஸ்கேல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ஃபேக்டர் நம்ம ரன் பண்ணுறதுக்கு வந்து டிபெண்டன்ட் வேரியபிளில் வந்து 3 ஐட்டம்ஸ் வந்து இருக்கணும். அதாவது ஒரு வேரியபிள்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 கொஸ்டின்ஸாவது அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம், அப்சல்யூட் மினிமம். அதே வந்து மல்டி ஃபேக்டர்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க மோர் தென் 1 ஃபேக்டர்ஸ் அப்படின்னா 2 ஐட்டம்ஸ் வந்து ஒரு ஃபேக்டருக்கு அக்செப்டபுளாக இருக்கணும். ரிசர்ச் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 to 4 அப்படின்றது வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட். அப்போ 2லாம் எடுக்கக்கூடாது, 3 இல்லை இன்னும் 4 எடுக்கணும், பெட்டராக இருக்கும். அதே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் லிமிட் ஒரு ஃபேக்டருக்கு இவ்வளோ ஐட்டம்ஸ்னால் கொஸ்டினர் ஐட்டம்ஸ்னு அர்த்தம். ஃபேக்டர்னா ஆல்ரெடி சொல்லியிருப்ப வேரியபிள் கீழே இருக்கக்கூடிய கொஸ்டினர் ஐட்டம்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 10 வந்து இருக்கணும். அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கொஸ்டினர் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளுக்கு வந்து அது இம்ப்ராக்டிக்கலாக இருக்கும், ரிசல்ட் வந்து சரியாக வராது. ஸோ கைட்லைன்ஸ் ஃபார் எண்டோஜினியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸில் என்னென்ன கைட்லைன்ஸ்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் எரர் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், எவ்வளோ பவுண்டரி லெவல் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கடுத்து ஃபேக்டர் லோடிங் வந்து ஸ்டாண்டர்ட் லோடிங் வந்து >0.50, அதுதான் ஏற்கனவே நம்ம பார்த்த அதே கைட்லைன்ஸ் தான் மோரர்லெஸ் வந்துகிட்டே இருக்கும். ஐடியலி 0.70. யூனி டைமென்ஷனாலிட்டி, அதாவது ஒவ்வொரு ஃபேக்டரும் தனித்தனியாக இருக்கணும்னு அர்த்தம். ஷுட் ஐடியலி பி ப்ரிடிக்டட் பை 1 லேட்டன்ட் ஃபேக்டர்ஸ், அதாவது என்ன ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ஒரு லேட்டன்ட் ஃபேக்டர்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் ஒரு லேட்டன்ட் வேரியபிள்ஸை ரெப்ரசென்ட் பண்ணணும். அதை தவிர்த்து மாறி நம்ம வந்து கிராஸ் லோடிங்லாம் ஆகக்கூடாதுன்னு அர்த்தம். மெஷர்மெண்ட் லெவல் கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா லிக்கட் ஸ்கேல் 5.7 அதுக்கு கீழே இருக்கக்கூடியதை நம்ம எடுக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இந்த இடத்துல டைப்பிங் எரர் இருக்குது, ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு தான் கைட்லைன்ஸ் தான்.
ஓகே. இந்த கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸை வந்து நம்ம ஸ்மார்ட் பிஎல்எஸ் சாஃப்ட்வேரில் நம்ம ரன் பண்ண போகிறோம். அதுக்கான சாஃப்ட்வேர் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நியூ ஒர்க் ஸ்பேஸ் அப்படி சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிப்பேன். ஆல்ரெடி நான் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சு ரிசல்ட் வந்து வச்சுருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இன்னொரு ப்ராஜெக்ட் புதுசாக ரன் பண்ணும்போது எப்படி வரும் அப்படி சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னா தனியாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நம்ம எந்த இடத்துல நம்ம உருவாக்கிக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு. ஸோ எனக்கு தேவையானதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்கே கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டாக்குமெண்ட்டில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ எனக்கு புதுசாக ஒரு ஃபைலை வந்து நான் கிரியேட் பண்ணிப்பேன். ஸோ ஒன்ஸ் ஃபைல் வந்து கிரியேட் ஆனதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைலுக்கு வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு நேம் வந்து கொடுப்பேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் பிஎல்எஸ் அப்படி சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பிஎல்எஸ் அப்படி சொல்லிட்டு நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன்னு வச்சுப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து எனக்கு வந்து கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆனதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியாக வந்து ஒரு ஃபைல் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து ரன் பண்ணுவேன். இது எப்படி வருதுன்றதை பார்ப்போம். ஸோ ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறமேட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து எனக்கு ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படி சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சிஎஃப்இ அதாவது கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கானதான்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால நான் சிஎஃப்இ ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து கிரியேட் அப்படின்னு கொடுத்த உடனே அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப்இ ஒன்றுன்னு கொடுத்த உடனே எனக்கு கீழே இம்போர்ட் டேட்டா ஃபைல்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு பாருங்கள். இந்த இம்போர்ட் டேட்டா ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம டேட்டா வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரெஸ்பாண்டண்ட்டுக்கான டேட்டா வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு டேட்டாவோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் எப்படி அப்லோட் பண்ணலான்றதை வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸல் ஷீட்டை வந்து கேட்டிருக்கேன். காப்பி பேஸ்ட் ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்டன்ட் ஐடி, பிராண்ட் லாயல்ட்டி 1, 2, 3 அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸல் ஃபைலில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே எக்ஸல் ஃபைலில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அது வந்து சிஎஸ்வி ஃபைலாக மாற்றிருக்கேன். ஏன்னா இதில் அக்செப்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி அதுக்கு அடுத்தது இதிலே சொல்லியிருப்பாங்க அந்த ஃபார்மேட் மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ அப்போ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸலில் நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து சிஎஸ்வியாக மாற்றி வச்சிருக்க போகிறேன். ஸோ ஒன்ஸ் நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைலில் வந்து இந்த மாதிரி தான் கிரியேட் ஆகிருக்கும். இது ஜஸ்ட் நம்ம வந்து ஆன்லைன்லேயோ இல்லை உங்களுக்கு கரெக்டாக தெரியுதுன்னா இதில் சேவர்ஸில் கொடுத்து நீங்கள் சிஎஸ்வியில் சேவ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கூகுளில் ஆன்லைனில் கன்வர்ஷன் வந்து எக்ஸலில் இருந்து நீங்கள் சிஎஸ்விக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சிஎஸ்வியை மாற்றி அதுக்கப்புறமேட்டு நான் இம்போர்ட் பண்ணி நான் ரன் பண்ண போகிறேன். ஓகே. ஆல்ரெடி நான் சிஎஸ்வி ஃபைலை நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறமேட்டு நான் அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்கான ஃபைல் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இம்போர்ட் டேட்டா ஃபைல்ஸ் வந்திருக்கா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இம்போர்ட் டேட்டா ஃபைல்ஸ் வந்து கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் சிஎஃப்இன்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணி வச்சுருப்பேன். அதாவது எக்ஸலில் இருக்கிறத நான் கன்வெர்ட் பண்ணி சிஎஸ்வி ஃபைலாக மாற்றி வச்சுருக்கேன். அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஆட் பண்ண போகிறேன். ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ பேஜ் வந்து கிரியேட் ஆகும். இந்த நியூ பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எரர் ஆயிருக்கு. வேறு வந்து நான் கரெக்டாக இருக்கிறத ஒன்று வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஓகே. இப்போ கரெக்டான ஃபைல் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இந்த அப்லோட் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நான் வந்து அந்த பேஜ் அப்லோட் பண்ண உடனே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேஜ் வந்து அப்படியே அதுவே ஹைலைட் ஆகிடும். வந்த உடனே அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்டன்ட் ஐடி வந்து கணக்கில் எடுக்கக்கூடாது. அதை மட்டும் நம்ம அன்டிக் பண்ணிக்கணும். ஏன்னா அது ரெஸ்பாண்டன்ட் ஐடின்றது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக் வேல்யூ கிடையாது. கண்டிப்பாக ஸ்கேல் எல்லாமே டிஃபால்ட்டாக மெட்ரிக் வேல்யூவில் தான் இருக்கணும். அதேமாதிரி மினிமம் மேக்ஸிமம் வந்து அதிலே டிஃபால்ட்டாக 1000 and 7000 வந்து இருக்கும். மற்றதெல்லாம் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாட்டமில் இம்போர்ட் அப்படி சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம இம்போர்ட் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் இடத்துக்கு வந்து வந்துடும். அதாவது இப்போ புதுசாக ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் வந்து பேஜ் கிரியேட் ஆனதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பேக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பேக் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அகைன் வந்து நம்ம பேக்குக்கு வந்து போகணும். ஸோ ஒன்ஸ் வந்து பேக் ஆப்ஷன் நம்ம போனதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரிஜினல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஃப்ஏ ஸ்பேஸ் ஃபைலில் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த கிரியேட் மாடல்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் அதை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் மாடலில் PLSM அதாவது பார்ஷியல் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடு ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங் இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறமேட்டு மாடல் நேம் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல வந்து
எடுத்தது வந்து பிராண்டுன்னு எடுத்திருக்கேன். இதில் பிராண்டு சிஎஃப் அப்படின்னு கூட கொடுத்துடலாம். கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் சிஎஃப்இ அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணதுனால ஸோ இன்னொரு ஃபைலுக்கு வந்து 1ன்னு நான் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் சேவ் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு புதுசாக ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து லேட்டன் அப்படி சொல்லிட்டு ஒரு வேரியபிள்ஸ் இருக்கும். இந்த லேட்டன் அப்படின்ற வேரியபிள் வந்து அதை கிளிக் பண்ண உடனே தான் ஹைலைட் ஆகும். ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பாக்ஸில், அதாவது ட்ராக் பாக்ஸில் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே ஆல்ஃபான்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக வரும். நான் வந்து என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அதை ரீநேம் பண்ண போகிறேன். பிராண்டு லாயல்ட்டி அப்படி சொல்லிட்டு. ஸோ பிராண்ட் லாயல்ட்டின்னு கொடுத்த உடனே எனக்கு வந்து ஒரு சர்க்கிள் வந்து கிரியேட் ஆகும். அகைன் வந்து ஒரு கீழே வந்து ஒரு பாட்டமில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு திரும்பவும் கிளிக் பண்ண உடனே ஆல்ஃபான் கிரியேட் ஆகும். இதையும் நம்ம ரீநேம் பண்ணிக்கிறேன். பர்சீவ்டு குவாலிட்டி அப்படி சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் வந்து நான் பர்சீவ்டு குவாலிட்டின்னு கொடுத்த உடனே எனக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கக்கூடியதெல்லாம் இந்த புக்ஸில் வந்து இருக்கும். இதெல்லாம் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லையும் பிஎல் அப்படின்னா பிராண்ட் லாயல்ட்டி, பிக்யூ அப்படின்னா பர்சீவ்டு குவாலிட்டி, அதெல்லாத்தையும் இந்த பாக்ஸ்குள்ளே இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வந்து போடணும் அப்படின்னு அர்த்தம். அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த பாக்ஸ்குள்ளே போட்டோம்னா அதுவே வந்து கிரியேட் ஆகும். அது எப்படி வருதுன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ எப்படி வந்து ட்ராக் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அதை அப்படியே ஸ்லோவாக ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணணும். கரெக்டாக ஃபிட் பண்ணால் தான் அதுவே வரும். அதுக்கடுத்து தேர்ட் ஒன்றும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கரெக்டான பொசிஷனில் ஃபிட் பண்ணிவிடுவோம். ஸோ ஒன்ஸ் அந்த இடத்துல போட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆகும். லைக்வைஸ் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதையும் கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே ட்ராக் பண்ணி அந்த இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துக்கோம். PQ1 அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின் அர்த்தம், பர்சீவ்டு குவாலிட்டியில் இருக்கிறது, பிராண்ட் லாயல்ட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ஸு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும். பிராண்ட் லாயல்ட்டியும் பர்சீவ்டு குவாலிட்டியும் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் கனெக்டரை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து இந்த சிம்பிள் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஜஸ்ட் அதையும் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஒன்ஸ் வந்து ஜஸ்ட் நான் என்ன பண்ணிட்டோம்னா கனெக்டர் அப்படின்றத அந்த ஜஸ்ட் அதை அப்படியே கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஏரோ மார்க் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்த உடனே கனெக்டர் ஆகும். அப்போ தான் வந்து ரெண்டு வேரியபிள்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும். இப்போ நம்ம கனெக்டர் கொடுக்காம நம்மளால் ரன் பண்ண முடியாது. ஸோ இப்போ கனெக்ட் ஆகுதுன்னு ஒரு வேரியபிளுக்கு இன்னொரு வேரியபிளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் நம்ம ரன் பண்ணுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கால்குலேட்டில் பிஎல்எஸ்எம் நம்ம கிரியேட் பண்ண உடனே டிஃபால்ட் செட்டிங்ஸ் அப்படியே இருக்கும். மற்றதெல்லாம் எதுவும் நம்ம பண்ண தேவையில்லை. அப்படியே டைரெக்டாக ஸ்டார்ட் கால்குலேஷன் வந்து நம்ம கொடுத்துடணும். ஸோ ஒன்ஸ் ஸ்டார்ட் கால்குலேஷன் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்துடும். ஸோ ஒன்ஸ் ரிசல்ட் வந்துட்ட உடனே நம்ம இதில் எதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து கிரியேட் ஆகிடும். இதில் எல்லாமே ரிசல்ட் பேஜ் தான். ஆனால் ரிசல்ட் பேஜ் வந்து ஒரே பேஜில் ஷோ ஆகுது. ஒவ்வொன்றுமே தனித்தனியாக ஒரு பிளாக்காக இருக்கும். நம்ம வந்து அதை வந்து எடுக்கணும். அதில் முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் லோடிங். ஸோ அவுட்டர் லோடிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிரேட்டர் தென் 0.708க்கு மேலே இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் லாயல்ட்டியோட 3 ஐட்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 0.70க்கு மேலே இருக்குது, 708. அது பர்சீவ்டு குவாலிட்டி 0.708. அப்போ அக்செப்டபிள் சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அகைன் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் ரிலையபிலிட்டி அண்ட் வேலிடிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ட் ரிலையபிலிட்டி வேலிடிட்டி தனியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிரேட்டர் தென் 0.5 0.7க்கு மேலே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 0.5 0.7க்கு மேலே ரெண்டுமே வந்துடுச்சு. அதாவது க்ரோன் பேட்ச் ஆல்ஃபாவும் வந்திருக்கு, காம்போசிட் ரிலேபிலிட்டி, காம்போசிட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அந்தளவுக்கு ஆவரேஜ் வேரியன்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே 0.70க்கு மேலேயே வந்ததுக்கு அப்போ எக்ஸலண்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பேசிக்காக செக் பண்ணக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிமினன்ட் வேலிடிட்டி வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. அதையும் கிளிக் பண்ணிப்போம். அதில் வந்து ஹெட்ரோட்ரைட் மொனட்டரி ரேஷியோ வந்திருக்கும். லிஸ்ட்டு மேட்ரிக்ஸ் எது இருக்கோ அதில் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எது ஓப்பன் ஆகுதோ அதை பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 வந்திருக்குது. ஆக்சுவலாக ரிசல்ட்டில் வந்து எவ்வளோ வரணும்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லெஸ் தென் 0.85 கீழே தான் இருக்கணும். ஆனால் 1 வந்து தான் இப்போ அன்ஃபேவரபுளாக வந்துடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து பேசிக்காக செக் பண்ணக்கூடியது. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளுடைய த்ரெஷோல்ட் லிமிட்டில் வந்து எதெல்லாம் இன்னும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்து மல்டிகோ லினியரிட்டி நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா பெரிய அளவில் பிரச்சனை இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏன்னா 5க்கு கீழே தான் இருக்கணும். ஒன்றே ஒன்று மட்டும் தான் 5 கீழே இருக்குது, மற்றது எல்லாமே 5க்கு மேலே இருக்குது. அப்போ இது வந்து அன்ஃபேவரபுளாக ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம்.
தட்ஸ் ஆல். இதோட டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம